வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ராஜ்மா பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது, அது என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ராஜ்மா வந்துட்டு 100 கிராம் போல் எடுத்திருக்கேன். நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நம்ம வந்துட்டு இப்போ குக்கரில் சேர்த்துக்க போகிறோம். குக்கரில் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது முழுகிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ விசில் போட்டுருங்க. கரெக்டாக 8 விசில் வரட்டும். இது பாட்டுக்கு ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, சோம்பு, புதினா இலை, மல்லி இலை, சின்ன வெங்காயம், இவ்வளோ தான். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு நான்வெஜ் டேஸ்ட்டில் இந்த பிரியாணி நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகாய், ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இஞ்சி, பூண்டு. இஞ்சியோட அளவை விட பூண்டோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை, அவ்வளோதான். இப்போ இதை வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. குக்கரில் விசில் வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் வந்துட்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆனவுடனே நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ராஜ்மா எந்தளவு வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம குக்கரில் பிரியாணி தாளித்து விட்டுடலாம். குக்கர் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்டார் பூ, 2 துண்டளவு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு மராட்டி முக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல்பாசி, ஒரு பச்சை மிளகா. இப்போ வந்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் உள்ளே சேர்த்து வணக்கிக்கலாம். நல்லா பரட்டினதுக்கப்புறமா வெங்காயம் வணங்குறதுக்காக வேண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுறலாம். இந்த மசாலா வேகிறதுக்காக மட்டும் ஒரு அரை டம்ளர், அதாவது அரிசி அளந்த டம்ளரில் நம்ம தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துட்டுருக்கேன். எடுத்து நல்லா 2-3 டைம் கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ லைட்டாக பரட்டி விட்டுறலாம் அந்த மசாலாவோட. அதுக்கப்புறம் நம்ம ராஜ்மா உள்ளே சேர்த்துக்கலாம். ராஜ்மா உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுருங்க. பரட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். உள்ளே வந்துட்டு ஆல்ரெடி ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம வந்துட்டு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு மீதி உள்ள தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மேலால் புதினா இலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பபிள்ஸ் லைட்டாக கலந்துட்டு பபிள்ஸ் வந்தோடனே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும்தான் விடணும். அதிகமாக விட்டுங்க அப்படின்னா சாதம் நல்லா குழஞ்சிரும். பார்த்துட்டு விசில் விட்டுக்கோங்க. பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ராஜ்மா சாப்பிட்றது வந்துட்டு நம்மளோட பிரெயினுக்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, மூளையோட செல்களுக்கு வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அதோட செயல்பாட்டுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ராஜ்மா வந்துட்டு. அதே போல் ராஜ்மா சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக செரிமானம் ஆயிரும். தேவையான பாக்டீரியா உற்பத்தியை வந்துட்டு அதிகப்படுத்துது ராஜ்மா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா. இதே போல் நம்மளோட உடம்புல இருக்க வேஸ்டேஜ் எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. பாருங்கள், பிரியாணி அடியில் கொஞ்சம் கூட ஒட்டவேல, சாதமும் நல்லா நமக்கு உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ராஜ்மா பிரியாணி பக்கராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.